டிராகன் படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்கள் மனதை கவர்ந்தவர் கயாடு லோஹர். தற்போது அதர்வா முரளி நடிக்கும் இதயம் முள்ளி படத்திலும், ஜிவி பிரகாஷ்குமார் நடிப்பில் உருவாகும் இம்மார்ட்டல் படத்திலும், சிம்புவின் புதிய படத்திலும் நடித்து வருகிறார். அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் 2021ஆம் ஆண்டு கன்னடத்தில் வெளியான முகில்பேட்டா என்ற படத்தில் அறிமுகமானார். அடுத்ததாக மலையாளத்தில் வினயன் இயக்கத்தில் 2022ஆம் ஆண்டு வெளியான 19 மநூற்றாண்டு என்ற படத்தில் நங்கேலி என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். இப்படம் அவருக்கு நல்ல பெயர் வாங்கிக் கொடுத்தது. அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கும், பெண்கள் மேலாடை அணிய தனியாக வரி செலுத்த வேண்டுமென்ற கட்டுப்பாட்டிற்கும் எதிராக குரல் கொடுத்து தனது மார்பகங்களை அறுத்து வீசியவர்தான் நங்கேலி. அவரின் வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம்தான் 19 மநூற்றாண்டு. கயாடு லோஹர் இப்படத்திற்காக குதிரை சவாரி, வாள்சண்டை போன்றவற்றை கற்று நடித்தார். இது 19 மநூற்றாண்டில் நடக்கும் கதை என்பதால் அதற்கேற்ப ஆடைகள் தான் அணிந்திருப்பார்கள். மேக்கப் அதிக அளவில் இருக்காது. கிளைமாக்ஸில் கயாடு லோஹர் மண்ணில் புரண்டு சண்டையிடும் காட்சிக்காக ரத்தம் கலந்த மேக்கப் போடப்பட்டது. உடல் முழுவதும் அவர் மேக்கப் போடும் வீடியோ மற்றும் போட்டோக்கள் தற்போது வைரலாகி வருகிறது. இப்போது மாடர்ன் லுக்கில் இளைஞர்களை கவர்ந்து வரும் கயாடு லோஹர் தனது 2வது படத்திலேயே இதுபோன்ற சவாலான ரோலில் நடித்துள்ளார் என ரசிகர்கள் சிலாகித்து வருகிறார்கள்.